ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வந்து வீடியோலலாம் வரதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சிந்து எதுக்காக நீ போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. இதே அவள் வந்து இது மனசில் வச்சுருக்கூட அவள் வேறு ஏதாச்சும் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்றாங்க டாக்டரே. அவளுக்காகலாம் பயந்தா வேலைக்காகதான் சொல்லுன்றாங்க. எங்க பாரு இனியெல்லாம் அவளுக்காக நான் பயப்படுறதா இல்லை, என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும், சரியா பார்த்துக்கலாம், அவளுக்காக நீ பயந்துட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலே வந்து அவளை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுட்டே நம்ம அவகிட்ட மோதுறோமா, அதனால தான் சொல்ல வரேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் டாக்டர்ன்றாங்க. எவ்வளவோ விஷயத்த பார்த்துட்டோன்றாங்க. என்னை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொன்னால் தாங்கிக்கவே முடியாது போலே உன்னால அப்படின்றாங்க. டாக்டர் எப்படி என்னால் தாங்கிக்க முடியும், இங்கே பாரு நீ என் உசுரு, எனக்கு எதானே ஒன்று நான் கூட நான் தாங்கிடுவானா, உன்னை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசி உனக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்க கெடுதல் நடிக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷமும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்து யாருன்றதை நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுதுன்றாங்க. அதனால சும்மா நீ தேவையில்லாமல் பயப்படாத, இனி அது ஸ்னேகா உன் வலிக்கே வரமாட்டான்றாங்க. சூப்பர் சிந்து, ஆனா இப்படி ஒரு மனைவியெல்லாம் கிடைக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். புருஷனை பத்தி தப்பா சொன்னாலே கோவம் வருதுன்னா இன்னும் அவன் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாலோ அதெல்லாம் நீ இப்பவே முறியடிச்சிட்டேன்றாங்க. டாக்டர் உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக சில விஷயங்கள் எல்லாம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அன்னபூரணி பார்த்துட்டு சிவா மேலே இவ உயிரே வச்சிருக்காளே அப்படின்னுவாங்க. அதே சமயம் அவங்களுடைய அப்பா, அதாவது சிந்துடைய அப்பா சொன்ன விஷயங்கள் நினைச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இவ்வளோ தூரம் நீ இறங்கி வந்துட்டு அதே மாதிரி சிந்துவை மன்னிச்சு ஏத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி அன்னபூரணி ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னபூரணி இன்னும் நல்ல டிசிஷன் எடுப்பாங்களா இல்லையான்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.